Hi everyone, very good evening. Today the topic is preposition of time. Preposition of time. சென்ற தடவையும் preposition என்று பொதுவாக எடுத்தேன். அவற்றிலே இந்த preposition என்பது நவுனுக்கு முன்னால் வரும். இது எதற்காக வருகிறது என்று சொன்னால், இன்னொரு நவுனோடு அல்லது ஒரு ப்ரோனவுனோடு தொடர்பு படுத்துவதற்காக. அதே மாதிரி இன்னொரு ஆட்ஜெக்டிவோடு தொடர்பு படுத்துவதற்காக. அதே மாதிரி ஒரு வேர்போட தொடர்பு படுத்துவதற்காக என்று பார்த்தோம். இன்றைக்கு அந்த ப்ரெபசிஷன்ஸ் என்று சொல்லும் பொழுது நிறைய ப்ரெபசிஷன்ஸ் இருக்கிறது. அட்டு, இன்னு, ஆனு, ஓவர், டவுன், அப், ப்ளோ, இப்படி நிறைய பொதுவாக ப்ரெபசிஷன் இருக்கிறது. அப்போ நாம் இந்த ப்ரெபசிஷன்லேயே ப்ரெபசிஷன் ஆஃப் டைம், இந்த டயத்தையோடு எப்படி இந்த ப்ரெபசிஷனை பயன்படுத்துவது, ஒரு இடத்தோடு ஒரு இடத்தில் எப்படி பயன்படுத்துவது என்றெல்லாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். என்ன சார் நீங்கள் இந்த ப்ரெபசிஷன் இதை போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு யூ கேன் திங்க் லைக் தட். வெரி சிம்பிள். If at all you want to speak the English in a good way, better way, நம்மளுக்கு கிராமர் தெரிஞ்சாகணும். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமரும் தெரியணுமா? நோ. 3 கிராமர்: டென்சஸ், ப்ரோனவுன் அண்ட் ப்ரெபசிஷன். இது தெரிஞ்சால் we can speak in a better way. அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கலி த ஃப்ளூயன்சி வில் கம் டு யூ. இதுதான் சூத்திரம். ஆகவே டுடே we are going to start with prepositions of time. அதில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், அட். ஓகே, ரைட்டோ. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி போட்டு அதை யூசேஜை அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி யூஸ் பண்ணணுன்னா அப்போ எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா. ஸோ தேட் இஸ் வை ப்ரெபசிஷன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது அட்டு, யூசேஜ் எந்தெந்த வகையில் நாம் யூஸ் பண்ண போகிறோம், அண்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன பார்க்க போகிறோம்? ப்ரெபசிஷன் ஆஃப் டைம், ப்ரெபசிஷன் அட், யூசேஜ். ஒரு 3 வகையில் நாம் பயன்படுத்தி பார்க்க போகிறோம். மொதல் ஃபார் நைட், இரவில் எப்படி பயன்படுத்த வேண்டியது. ஏன்னா டைம் தானே சொன்னோம், அப்போ நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம். ஐ வில் மீட் யூ அட் நைட். அந்த நைட்டு எப்போ வந்துச்சோ அங்கே நாம் யூஸ் பண்ண வேண்டியது அட். அதுதான் சொல்லி கொடுக்குறோம். ப்ரெபசிஷன் நைட் என்று வந்தால் அட் போட வேண்டும். ஓகே, ரைட்டோ. வேறு என்ன? ரைட்டோ. ஃபார் வீக் எண்டு, ஒரு வாரத்தில் கடைசி நாள், அப்போ வந்தாலும் அட்டு பயன்படுத்த வேண்டும். ஐ வில் மீட் யூ அட் திஸ் வீக்கெண்ட். இந்த வார கடைசியில் உன்னை நான் சந்திக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ரைட்டோ. அப்புறம் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம், நேரத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நேரம், அதை குறிப்பதற்காக பயன்படுத்தும் போதெல்லாம் இந்த அட் பயன்படுத்த வேண்டும். ஐ வில் மீட் யூ அட் 9:30. 9:30 மணிக்கு நான் உன்னை சந்திக்கிறேன். பார்த்தீங்களா, பர்டிகுலர் டைம், அந்த டைம் 9:30. ஸோ இன் திஸ் வே we can யூஸ் ப்ரெபசிஷன் ஆஃப் டைம். எதை? இந்த அட்டை மட்டுமே 3 வகையில் பயன்படுத்தலாம் இப்போதைக்கு. அண்டர்ஸ்டாண்ட்?
ஆக இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இதை பாருங்கள். அங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருவேன். இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்காம விட்டீங்கன்னா யூ குடின்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் டு யூ. அது ஒன்றுமே உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாது. ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா போட்ட யூடியூப் வீடியோவில் மோர்னு இருக்கும், அதை டச் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் தொடர்ந்து நான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும். அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல எனக்கு சப்ஸ்கிரைபு பண்ணணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 837 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதோட அதை கிளிக் பண்ண உடனே ஆல் அப்படின்னு வரும். அதை டச் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்க தேவையில்லை, சும்மா இருந்தாலும் தேவையில்லை. எப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்க்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு த்ரூ மை லெசன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ அகெயின் அட் ஃபார் நைட் என்பதற்கும் ஃபார் வீக்கெண்ட் என்பதற்கும் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்பதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த அட் என்பதை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே. இன்றைக்கி ஆரம்பங்கிறதுனால கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கிறது. In some other day I will cut short it. Okay? Thank you.